ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். சாத்விக் உங்களுக்கு தெரியும், நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அபவுட் ஜேஇ ப்ரிப்பரேஷன். இது இவங்க பிரதர் சர்வஜித். ஸோ சர்வஜித்தோட கோர்ஸ் என்ன படிக்கிறாங்க அது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்குது, இந்த கோர்ஸ்லாம் படித்தா என்னென்ன ஸ்கோப் அதெல்லாம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு தான். சாத்விக் வந்து 10th 11th 12th 3 இயர்ஸ். அதுக்கப்புறம் இவங்க வந்து 11th and 12th ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தேன் 5 இயர்ஸ் வந்து அவங்க ஃபேமிலி வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் எனக்கு. ஆல்மோஸ்ட் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான். ஸோ இப்போ உங்களுக்காக வந்து என்ன கோர்ஸ் அவங்க படிக்கிறாங்க, அதோட ஸ்கோப் என்ன அப்படின்றத பற்றி நம்ம கேட்டுக்கலாம். ஆக்சுவலி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவுரங்காபாத்தில் படிக்கிறேன். ஸோ ஐம் பிளான் டு ஃபினிஷ் மை தேர்ட் இயர் வந்து இந்த கொரோனா வைரஸ்னால கொஞ்சம் அஃபெக்ட் ஆனதுனால our last 2 assessments are left. எனக்கு ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் ஆயிடுது கோவாவில் தாஜ் ஹாலிடே வில்லேஜ். ஸோ திஸ் இஸ் வேர் ஐ ஆம் ரைட் நவ். பட் சார் சொன்ன மாதிரி இஃப் யூ வாண்ட் டு கோ டு த பேசிக்ஸ் ஆஃப் வாட் ஐ எம் டூயிங், ஃபர்ஸ்ட் இந்த காலேஜில் நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணது வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. கல்னரி ஆர்ட்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அதான் ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் எல்லாருக்கும் புரியணும். ஏன்னா நான் வந்து இந்த கோர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொன்னால் கேட்ரிங் பண்ண போறியா அப்படின்னு. கேட்ரிங் வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாப்னாலே எடுத்துக்கூடாது. பட் எனக்கு வந்து ஈச் ஜாப் ஹேஸ் இட்ஸ் ஓன் கிரெடிஃபிகேஷன் அண்ட் எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் அது புரியணும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து இட் இஸ் அன் இன்கல்கேஷன் ஆஃப் எவ்ரி திங். ஸோ என்னோட கோர்ஸ் எப்படின்னா சாண்ட்விச் டிகிரின்னு சொல்லுவாங்க. என்னோட காலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவுரங்காபாத் இஸ் அஃபிலியேட்டட் வித் தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் அண்ட் ஃப்ரான்ஸில் ஆலன் டுகாசன் ஒன் ஆஃப் த ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் டென்மார்க்கில் ஜீலன் பிஸ்னஸ் ஸ்கூல்னு. ஸோ இந்த 3 வெரி ஃபேமஸ் இண்டஸ்ட்ரி ஜாயின்ஸோட ஆர் காலேஜ் இஸ் அஃபிலியேட்டட். அண்ட் என்னோட டிகிரி வந்து இட்ஸ் அ 4-year டிகிரி. அண்ட் ஐ கெட் மை டிகிரி நாட் ஃப்ரம் அவுரங்காபாத் பட் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹடர்ஸ்ஃபீல்ட் இன் யுனைடெட் கிங்டம். ஸோ இந்த டிகிரி வந்து சாண்ட்விச் டிகிரின்னு சொல்லுவாங்க. சாண்ட்விச் டிகிரி என்ன புதுசாக இருக்குன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, சாண்ட்விச் டிகிரி வந்து ஒரு 4-year டிகிரி. எப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கும்னா, ஃபர்ஸ்ட் இயர் தியரி இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் பேசிக்ஸ் கற்றுப்பீங்க. 6 சப்ஜெக்ட் இருக்கும். ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஃபுட் அண்ட் பெவரேஜ், PDPன்னு ஒன்று இருக்கும், விச் இஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஹாஸ்பிட்டாலிட்டியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் யுவர் பர்சனாலிட்டி, ஹவு யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் டு த கெஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டர்ட்டி லுக்காக இருக்கும், ஏன்னா நான் வந்து கொரோனா வைரஸ்னால க்ரூம் பண்ணிக்கல. ஆனால் க்ரூமிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஆர் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் இஸ் க்ரூமிங். நாங்கள் வந்தோடனே காலேஜ் வந்து we came out of school, we didn't know the basics. So for us they taught us the basics. So first year will be your entire basics. Second year எப்படின்னா they divided it as 6 months of theory and 6 மாசம் of practical working. எங்களுக்கு தாஜோட அஃபிலியேட்டட் ஆனதுனால எங்களோட காலேஜோட அட்டாச்ட் ஒரு ஹோட்டல் இருந்தது, த தாஜ் விவாந்தா அவுரங்காபாத். ஸோ 6 months நாங்கள் வந்து தியரி பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் 6 months we worked in the hotel. ஒரு 3 டிபார்ட்மெண்ட் அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் 2 மாதம். ஸோ நாங்கள் வந்து செகண்ட் இயர் முடிஞ்ச அப்புறம் வி காட் அன் ஐடியா ஆஸ் டு இந்த ஏரியா எப்படி இருக்குது, இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது. அது ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஒரு இமேஜ் கிடச்சிது. ஸோ அது கிடச்சோடனே தேர்ட் இயர் எப்படின்னா, தேர்ட் இயரில் தான் எங்களோட இன்டர்ன்ஷிப் இன்டர்வியூஸ் நடக்கும். த கம்பெனிஸ் வில் கம் ஃபார் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ். அண்ட் அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உட்கார்றது வந்து செகண்ட் இயர் வில் completely shape you and will give you a clear idea as to what department you like. And the third year on the theory da fulla and you'll have your internship interviews, and fourth year will be your entire full 11-month internship. So this is why they call it as a sandwich degree program, because it's theory and work. ஸோ இது படிக்கிறதுக்கு எப்படி யூஸ்ஃபுல், எவ்வளோ ஈஸியாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. இவங்க வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ காமர்ஸ், அப்புறம் மேக்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் இந்த குரூப் படித்தாங்க. பட் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிகிரி பண்ணணும் அப்படின்றது இவங்களோட ட்ரீம். ஆனால் அவங்க பேரண்ட்ஸும் வந்து குழந்தையோட ட்ரீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் ஹி காட் த்ரூ சம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லையா? அது இல்லை. ஸோ அதான் சார். ஸோ என்னன்னா, இஃப் என்னோட காலேஜ் ஆக்சுவலி இஸ் அ ப்ரைவேட் காலேஜ். மீதி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் இந்த கண்ட்ரி ஆர் கவர்மெண்ட் ரன். ஸோ உங்களுக்கு வந்து இஃப் யூ வாண்ட் கெட் இன் தோஸ் கவர்மெண்ட் ரன் காலேஜஸ், நீங்கள் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இருக்கும், நேஷன் வைட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதை எழுதி depending upon your placement, depending upon your rank, they'll place you in the different institutions.
என்னோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருந்ததுன்னா ஐ ஹேட் டு அப்ளை டைரக்ட்லி டு த காலேஜ். அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அனுப்புவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். பேஸ்ட் ஆன் யுவர் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எவாலுவேஷன் அவங்க வந்து தேல் ஃபர்தர் ஆஸ்க் யூ டு கம் ஃபார் த ஓப்பன் ஹவுஸ். ஸோ என்னோட சைக்கோமெட்ரிக் எவாலுவேஷன் வந்து கம்ப்ளீட்லி சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். இட் வாஸ் கிவன் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஐ வில் திங்க் இன் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டியே இட்ஸ் அ கெஸ்ட் இன்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரி. We call it the service industry because you're always at the forefront interacting with guests. Guest is God in தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பொறுத்து தான் they'll give you that first test. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எவாலுவேட் பண்ணோன்னே என்னை கூப்பிட்டாங்க அவுரங்காபாத் போகிறதுக்கு டேரெக்டாக அவுரங்காபாத் போன அப்புறம் there is something called the open house. ஓப்பன் ஹவுஸ் எப்படின்னா they divided into 3 segments. 3 செக்மெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன். குரூப் டிஸ்கஷனுக்கு அப்புறம் யூல் ஹாவ் அ ரிட்டன் எஸ்ஓபி. ரிட்டன் எஸ்ஓபினா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் ஸ்டேட்டிங் வை யூ வாண்ட் டு ஜாயின் த இன்ஸ்டிடியூஷன். அண்ட் யுவர் லாஸ்ட் ஃபைனல் ரவுண்ட் இஸ் யுவர் பர்சனல் இன்டர்வியூ. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போனோடனே வி வர் கால்ட் இன் குரூப்ஸ். போனோடனே ஐ ஹேட் அ குரூப் டிஸ்கஷன் வித் 10 other people. அண்ட் இதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா க்ரூமிங். யூ ஹேட் டு கம் in complete full formals வரணும், fully clean shaven, and grooming is very important. So group discussion they gave us a topic saying is social media a boon or a bane. So adla we had to discuss, and then we were taken to the next level, which was the written SOP. Adla they asked why do you want to join the institution. Adukku you had to write within half an hour 1200 words. Adu eidi mudichone then they sent you to the interview panel, personal interview, where all the dignitaries of the college, including the principal, the chairman, they were sitting, and you will be put into the interview situation. So anga vandu they asked me all the questions, and once we cleared, எனக்கு வந்து fortunately once I finished the interview, na vella varumbodhe the head of academics came and told my mom saying that we would like to see your son in Aurangabad in August. So அப்பவே எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது எனக்கு உள்ள கிடைச்சிருதுன்னு. So then we waited, and finally we got the confirmation email saying welcome to IHM Aurangabad. Very professional. So these are the things which I had to go through in order to get into the college. இப்போ ஒரு 12th கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணணும், அவங்க என்ன பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஸோ எனக்கு ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐவ் லேர்ன்ட் பை டூயிங் திஸ் கோர்ஸ் என்னன்னா, யூ கான்ட் சக்சீட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி பேஷன் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஃபார் இட். நிறைய பேர் யோசிப்பாங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு ஈஸியான கோர்ஸ், நல்லா மார்க்ஸ் வாங்கினா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போயிடலாம் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் காலேஜ்ல இருந்து 97% 12th CBSE. ஸோ ஹீ டிட் இட் அவுட் ஆஃப் ஹிஸ் பேஷன் தட் ஹீ வாண்டட் டு கம் அண்ட் ஜாயின் த காலேஜ். ஸோ உங்களுக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா யூ வில் ஹாவ் டு டிசைட் வெதர் யூ ஆக்சுவலி லைக் த சப்ஜெக்ட். உங்களுக்கு சப்ஜெக்ட் என்னன்னு தெரியும்னா, நிறைய பேருக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்னன்னே தெரியாது. இப்போ கூட நிறைய பேர் கேட்டாங்கன்னா கேட்ரிங் அப்படின்வாங்க, இல்லை குக்கிங் அப்படின்வாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்னோட கோர்ஸ் எவ்வளோ ஹோலிஸ்டிக்னா, ஃபர்ஸ்ட் இயரில் லைக் ஐ செட் த 6 subjects were there. செகண்ட் இயரில் ஐ ஹேட் சப்ஜெக்ட்ஸ் லைக் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி ஆர்கனைசேஷன். So it was such a holistic course. And third year was the most enlightening year for me because the subjects were very advanced. We had subjects like digital marketing, strategy, innovation and change. So இதெல்லாம் நான் வந்து யார்கிட்டயாவது பேச சொல்லும் போது they'll believe நான் நினச்சேன் நீ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ற அப்படின்னு. அதனால தான் சொன்னேன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நீங்க வேற பெர்செப்ஷன் வச்சுருக்கீங்க, but the reality of hotel management is completely different. It's a mix between hospitality and BBA. So you will actually, when you graduate out of this degree which I'm doing, you're qualified enough to get even into industries like banking. So in unga answer pannuna, it's completely out of interest and passion. That's when you'll decide, because it's a very niche course இது. என்ன ஸ்கோப் இருக்கு? இப்போ சில பேர் வந்து நம்ம டிகிரி முடிச்ச உடனே குயிக்காக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ என்ன ரேஞ்ச் ஆஃப் சேலரி நம்ம ஏர்ன் பண்ணலாம், என்ன ஸ்கோப் இருக்கு, இந்தியாவில் என்ன ஸ்கோப் இருக்கு, ஒருவேளை அப்ராட் அவுட் சைட் இந்தியா என்ன ஸ்கோப் இருக்கு? ஓகே, ஸோ நான் வந்து ரெண்டா டிவைட் பண்ணிடுறேன். ஒன் செக்மெண்ட் வில் பி ஃபார் த பீப்புள் ஹூ வாண்ட் டு further studies like me, and the another group which wants to directly get into the industry. அவங்களுக்கு டைரக்டா போய் சம்பாதிக்கிறதுக்காக I'll divide it. First further studies எப்படின்னா, so there was this incident where Scotland Edinburgh University our external examiner had come down to Aurangabad to evaluate our papers.
ஸோ தட் டைம் தே செலக்டட் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி தே செட் வீல் ஹாவ் அ டிஸ்கஷன் வித் தெம் அப்படின்னு. ஸோ அப்போ ஐ ரேஸ்ட் அ கொஸ்டின் சேயிங், எங்களுக்கு எல்லாரும் தெரியும் வேல்யூ என்னன்னு, பட் இந்த அவுட் சைட் வேர்ல்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர் டிகிரி? ஐம் டாக்கிங் இன் பர்டிகுலர் டு மை காலேஜ். அவர் என்ன சொன்னார், நீங்கள் இந்த 4 வருஷம் டிகிரியை முடிச்சுட்டு just write a mail to me, I'll give you direct admission, because the sandwich program is valued so much. So for people who are actually wanting to do hotel management, you can do this course. Yena scope is a lot, it's valued very much, it's valued a lot in the outside world. And for the people who want to get into the working environment, so na sonna mari 3வது வருஷத்துல you'll have your campus interviews. This year my batch had 100% placements. Every single student of my batch got placed in a company. So நீங்க வந்து சப்போஸ் சார் சொன்ன மாதிரி salary in terms பாத்தீங்கன்னா you will start off low like any other industry. You will start off from the base, you will have to work your way up. So if I had to give you an estimate, there are people in என் பேட்ச்லேயே நிறைய பேர் இருக்காங்க. மேரியட்டோட வாயேஜர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு, வேர் நீங்கள் 18 months ஒர்க் பண்ணீங்கன்னா யூ வில் பி குவாலிஃபைட் இனஃப் டு directly get placed as an assistant manager. So their starting salary itself was 25,000 for this Voyager program. So but since due to COVID-19 right now, ellaroda internship has been put back a little bit, so it might differ, I don't know. But ungalku I'm just giving an idea as to 25,000 will be a starting. But if I had to give a range, starting salary யாராவது ஒரு undergraduate hotel management course பண்ணி அதாவது from our college முடிச்சுட்டு வந்தா it start from 10,000 up till 25,000 to 25,000. ஆனா அதுக்கு later based on the experience increase ஆகுமா? கண்டிப்பா ஆகும். கண்டிப்பா if you want to go further abroad and study and come back, then you can start at a higher level automatically. So நான் ஒரு பேசிக் சொல்றேன். தாஜ் group of hotelsல வந்து they have something called the HDP, which is the Hoteliers Development Program. So நான் பர்சனலி வந்து நான் தாஜ்ல பிளேஸ் ஆயிருக்கேன், கோவா ஹாலிடே வில்லேஜ்ல. ஸோ என்னோட பிளான் என்னன்னா, ஆஃப்டர் ஃபினிஷிங் மை 11 month internship எனக்கு ஹெச்டிபிக்கு அப்ளை பண்ணும். ஹெச்டிபி எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. தாஜ்ல வந்து they select very few people for this Hoteliers Development Program because they select only the best. அதில் எப்படின்னா மேரியட்ல எப்படி வாயேஜர் ப்ரோக்ராம் இருக்கோ, தாஜோட Hoteliers Development Program is almost equivalent to that. So adla vandu you will be put under 18 months of training across various departments. They'll want you to get a general manager oda or training kudukra mari adu Hoteliers Development Program. So நீங்க அந்த HTP பண்ணும்போதே உங்களோட salary 10,000 ல இருந்து, which is the basic intern oda salary, it will be shifted up to 20,000 and they'll give you accommodation as well. ஸோ நீங்கள் அதை முடிச்சோடனே நீங்கள் ஹெச்டிபி முடிச்ச அப்புறம் நான் கேள்விப்படுத்த என்னன்னா 40,000 ஆரம்பிப்பாங்க உங்களோட சேலரியே. ஸோ அது வந்து லைக் எனி அதர் இண்டஸ்ட்ரி, த ஹார்டர் யூ ஒர்க் அண்ட் மோர் பேஷன் யூ புட், யுவர் சேலரி வில் ஜஸ்ட் பி ஆன் த சைட். இட் வில் கீப் இன்க்ரீசிங். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பேஷன், விச் வில் passion along with your talent in the industry, which will give you success. ஸோ இப்போ நிறைய சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு பட் நிறைய என்ட்ரன்ஸும் எழுதியிருப்பாங்க. பட் அதில் கிடைக்கல அப்படின்னா, எனக்கு இன்ஜினியரிங்லாம் வேணாம், நான் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமா? நான் சொன்ன மாதிரி பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஸ்லைட் பிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா they'll definitely like the course. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே நிறையா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க எங்கள் காலேஜில். ஸோ அந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே they have grown a huge interest towards this industry. So to answer your question, definitely அவங்களுக்கும் கண்டிப்பாக கோர்ஸ் பிடிக்கலாம். And I won't say best option, எதுவுமே பெஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் நான் ஃபேவரட்டிசம்னு நினச்சிக்காதீங்க. பட் I would definitely recommend people getting into this industry because future-ல, because of the technological changes, introduction of artificial intelligence, the only industry where people can't be replaced is the service industry, which is the hoteliers industry, because and the human touch and human intuition can't be replaced by machines. ஸோ ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்களா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ரோபோட்ஸ்லாம் இருக்கிறனால இப்போ கார் இண்டஸ்ட்ரி ஆர் இந்த ஆட்டோமொபைல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹியூமன்ஸ் வந்து மிஷின்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்மியாகும். அப்போது இருக்கிற லிமிட்டட் பீப்புளுக்கு காம்படிஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெவி ஆகுது. ஸோ இன்னும் நல்லா அவங்க பர்ஃபார்ம் பண்ணால் தான் அந்த லிமிட்டட் ஜாப்ஸே வந்து அவங்களுக்கு கிடைக்கும். பட் இவங்க சொன்ன மாதிரி
இது வந்து ஹியூமன் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இது கண்டிப்பாக ஹியூமன் செய்யக்கூடிய ஒரு ஜாப். அதனால ஒரு பெட்டர் ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் நிறைய கூகுள் சர்ச் பண்ணி என்னென்ன காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், அதுக்கு என்ன அப்ரோச், என்ன என்ட்ரன்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்து அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. என்னோட ஒரே இதுதான், it's a new industry, so to the parents out there, I'm very fortunate to have parents who actually supported a dream which I had. So எல்லாருக்கும் நான் கேட்கறது என்னன்னா, if your child has a dream, help them support it, because making your passion your profession is the best thing you could give somebody. So thank you, all the best to everybody.